ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாவக்காய் புளி பச்சடியை எப்படி கசப்பு இல்லாமல் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பாவக்காவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பாவக்காவை ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுடலாம். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போது கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இதை நம்ம கொஞ்சமாக வதக்கிட்டு இதில் பாவக்காய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சால்ட்டு போட்டு பாவக்காய் கலந்து வச்சதுனால பாவக்காயில் தண்ணி விட்டுருக்கோம். இப்போது இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சி நம்ம பாவக்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சி தண்ணியே இல்லாமல் சேர்க்குறப்போ நம்மளுக்கு சாப்பிட்றப்போ பாவக்காய் அவ்வளோவா கசப்பாக தெரியாது. இப்போ நான் இதை பிழிஞ்சி எல்லா பாவக்காவையும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு பாவக்காவை இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கி விடணும். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது இன்னுமே நல்லா வேகணும். இந்த எண்ணெயிலேயே தான் பாவக்காய் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் நல்லா வெந்து கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியையும் ஊற்றிக்கலாம். இப்போ தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் நம்மளுக்கு. இதில் குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காய் புளி பச்சடி பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கு நல்லா இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் 2லேருந்து 3 வாரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் கடைசியாக நம்ம வறுத்து பொடி பண்ண சீரக பொடியை சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டிங்களன்னா நம்மளுடைய பாவக்காய் புளி பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்ல ஒரு கட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நம்ம 1 வாரத்துக்கு வெளியிலேயே கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.